கிராமத்தில் விசேஷம்லாம் வந்துச்சுன்னா யார் வந்தாங்கன்னா தோட்டத்தில் அவங்க வாட்டு இலையை அறுத்துட்டு போவாங்க. அந்த காலத்துலேயும் விசேஷமாக போப்பா அறுத்துட்டு போப்பா, காசு எதுவும் வாங்க மாட்டாங்க. அவங்க வீட்டில் எடுத்துகிட்டு யார் வீட்டில் வச்சுன்னு விசேஷம் இருக்குது, கொஞ்சம் 2 அடுக்கு 3 அடுக்கு ஒரு 5 அடுக்கு தேவைப்படுது அப்படின்னா இப்போ அறுத்துட்டு போப்பான்னு சொல்லுவாங்க. இப்படி தான் காலையில் எங்கள் தோட்டத்தில் யாரோ ரோட்டில் போனவங்க, 2 வீலரில் போனவங்க போய் பண்ண ஹஸ்பண்ட் பாப்பா பிள்ளைங்க இறங்கி காலைல 6 மணிக்கு இலையை அறுத்துக்கிட்டு அந்த தோட்டத்தோடு நிற்கிறாங்க. நான் பார்த்தேன், யாரா கேட்காம உள்ளே போயிட்டாங்களாடான்ட்டு. என்னை பார்த்தாங்க, யாருங்கன்னு நான் கேட்கல, சரி போயிட்டு போட்டோம் அப்படின்னு நான் பார்க்குற மாதிரி பார்த்தேன். சரி போங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். அப்படியே நான் என்னை பார்த்துட்டு அனுப்பி போயிட்டாங்க. கிராமத்தில் என்ன செய்யணும், என்ன ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. கடமாடு வந்து நெய்து பாருங்கள், வயலில் அருமையாக இருக்குது பாருங்கள். மழை வண்டு கத்துங்க, அது பயங்கரமாக கத்துச்சு, ஒரே மாதிரி கத்துச்சு. அதுக்காக தான் குளிச்சுட்டு திரும்ப இப்போ வரேன், அந்த மழை வண்டு சத்தத்தை எடுக்க முடியுமா காணும். ஒரே மாதிரி கத்தும் மழை வண்டு காணும். ஒரே கடமாடை காமிக்கிறேன் பாருங்கள். அப்படி நொங்கெல்லாம் வெட்டி கொண்டு இந்த பசங்க சாப்பிட்டுட்டு இப்படி போட்டிருக்கதான் அப்படி காஞ்சி கிடக்க பாருங்க. இதெல்லாம் தூவி ஆடுறது, இதில் ஏறி பிள்ளைங்க ஏறி உட்காந்து இப்படி ஆடுவாங்க. அப்படி தூரின்னு சொல்கிறது. அதில்லையே அம்மா அப்பா விவசாயம் விளாப்பாங்க, பிள்ளைகள்லாம் அங்கே இதில் தூரி மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. பாருங்கள், நொங்கு வெட்டின காலத்தில் நொங்கு வெட்டி சாப்பிட்டுட்டு போட்டிருக்காங்க. இதே காஞ்சிருச்சு, அப்படி வெட்டாத நொங்கும் கிடக்குது. அம்மாயில் தண்ணி இல்லை. மாடு பாருங்கள், எவ்வளோ மாடு மேய்து பாருங்கள். இங்கே கிடை மாடு எல்லாம் மேய்து. இங்கே எங்களுக்கு கொஞ்சம் இடம் இருக்குது, இங்கெல்லாம் நல்ல தண்ணி பம்ப் செட்டு இல்லை, அதனால் அப்படியே கிடக்கு. எப்படியாவது ஒரு வாட்டி மழை காலங்களில் தான் விவசாயம் பண்ணுவாங்க. ஆட்கள் இல்லாமல் விவசாயம் பண்ணாமல் கிடக்கு. இங்கெல்லாம் சின்ன வயசில் மீன் பிடிச்சிருக்கோம். நல்ல பம்ப் செட்லேருந்து மோட்டார் இங்கே தலைகளை இறக்கி விட்டோம்னா இங்கே இருக்க மீன்லாம் ஏறி மேலே வரும். எங்கள் அப்பா பானைப்பொறின்னு சொல்லுவாங்க, அதை அது மாதிரி சின்ன ஏறி மீன் ஏறி வந்துருச்சு. எவ்வளோ மீன் விழுந்துருச்சு. அப்படியே சாக்கில் அள்ளிட்டு போனோம். நான் ஞாபகம் இருக்குது. இப்போ பாருங்கள், விட்டுருக்கு பாருங்கள். தண்ணி இல்லைன்னா விட்டுருச்சு பாருங்கள். வெயிலுக்கு அதுக்கும் கரம்பத்தரை, இந்த கரம்பையை தலையில் மேலே பூசிட்டு தான் குளிக்கிறது சின்ன வயசில், சோப்பு மாதிரி. எப்படி விட்டுருக்கு பாருங்கள். ஆனால் மீன் இதுக்குள்ளே மீன் கொஞ்சம் முட்டையெல்லாம் உள்ளே இருக்குமா. அடுத்த மழைக்காலம் வரும்போது அது அப்படியே முட்டை பொறிச்சு அப்படியே வந்து கொஞ்சம் மீனாக வந்துடுமா. எப்போ மழை வந்தாலும் திரும்ப அது மீன் ஆட்டோமேட்டிக் வந்துடுது. யார் மீன் விடுறது இல்லையே வந்துன்னு சொல்கிறாங்க. சில நேரம் வீடியோலாம் பார்த்துருக்கேன். இதுக்குள்ளே உள்ளேருந்து தோண்டி எடுத்தோம்னா மீன் உள்ளே இருக்குது, பார்த்துருக்கேன் வீடியோவில். அந்த மாதிரி இங்கே பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். ஆகா, கால் இந்த கீழே போயிடுது, கீழே வருது. நல்ல களிமண் தர. இது நல்ல வெயில் காயறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது பாருங்கள். அது விட்டால் உள்ளே போயிடும் போல். இதெல்லாம் இப்போ தான் விட்டுருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்கா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன் வனன். தேங்க்ஸ்.